தென் மாநிலங்கள்ல பிஜேபிக்கு செல்வாக்கு இல்லை என்ற அடிப்படையில் வெண்ண வெட்டி ஒருத்தங்கிறான் பார், இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அந்த அண்ணாமலை சொல்லுது தமிழ்நாட்டுக்குள்ள மணிப்பூர்ல ஒரு கலவரத்தை உருவாக்கினான்னு பாருங்க. அந்த கலவரத்தை இங்க கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்காக ராஜா ஒருத்தங்கிறான் பார், ஏய் நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியாடா. தளபதி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா மாநில முதலமைச்சரும் விழிப்படைந்து இருக்கிறாங்க. வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாளில் நம்முடைய முதல்வர் அவர்களை வாழ்த்துகிற பொழுது எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பிள்ளைகள் எல்லாம் அப்பா என்று விழிக்கக்கூடிய அளவுக்கு, அப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வியிலே அவர் செய்திருக்கிற சாதனைக்கு இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுகிறார்கள். அப்பா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லுகிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலையில கூட பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு பிறந்த நாளை பிள்ளைகளுக்கு திருவல்லிக்கேணியினுடைய பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் சென்று இனிப்புகளை வழங்கி இருக்கிறார். பிள்ளைகள் தான் அவருக்கு இனிப்பு வழங்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இவரே அந்த குழந்தைகள் மீது வைத்திருக்கிற பாசம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு பிறந்த நாளில் இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு இனிப்பு வழங்க, இவர் பிள்ளைகளுக்கு இனிப்பு வழங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சருக்கு எப்படி வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று எளிய மக்கள் வாழ்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பிறந்த நாளில் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் எப்படி ஒவ்வொரு பிறந்த நாளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு பிறந்த நாளிலும் குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தார், வீடு கட்டி கொடுத்தார், கண்ணொளி கொடுத்தார், ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு சாதனைகளை செய்தார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று கேட்டால், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியிலே தனி பிரதிநிதித்துவம், ஒரு நியமன உறுப்பினரை அங்கு கொண்டு வந்து நாம் நிறுத்த வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நேற்று அந்த அமைப்பினுடைய நிர்வாகி ஒருவர் தளபதி அவர்களை கட்டிப்பிடித்து எங்களுக்கு அப்பாவா நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லும் போது உண்மையிலேயே இதை போல் ஒரு செய்தி, பிறந்த நாள் செய்தி, பிறந்த நாள் வாழ்த்து என்பது மிக சிறிய பிரம்மாண்டமாக மக்களிடத்திலே வாழ்த்துக்கள் சென்று இருக்கிறது. இன்னொரு செய்தியை கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிற பொழுது நம்முடைய பிறந்த நாளில் ஆடம்பரம் வேண்டாம், எளிமையாக நடத்துங்கள் என்று சொன்னார். அவர் சொல்லுகிற பொழுது இன்னொன்னு சொன்னார், நாட்டின் மீது எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இந்த ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு கொடூர மனசோடு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர், எந்த முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சரும் அது கண்காணிக்கவில்லை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வருமுன் காப்போம்வாங்க இல்லையா, நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு டீலிமிட்டேஷன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய 39 தொகுதிகளை குறைக்க வேண்டும்ன்றான். நாம நல்லா கவனிக்கணும். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நம்முடைய தமிழ்நாட்டுல கலைஞர் தான் பாத்தீங்கன்னா அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக சிறப்பா செஞ்சாங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் அதை குறைக்கக்கூடிய அளவிற்கு, மக்கள் ஜனத்தொகை குறைக்கக்கூடிய அளவுக்கு நாம சிறந்த திட்டத்தை செய்து அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறோம். இந்திரா காந்தி அம்மாவே அவார்டெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இதை இவன் பயன்படுத்தி என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, தென் மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள்ல பிஜேபிக்கு செல்வாக்கு இல்லை என்ற அடிப்படையில் அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இங்க குறைச்சிட்டு உத்தரப்பிரதேசத்துல அதிகப்படுத்தணும்னு சொல்றதுக்காக அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் தொகுதியை என்ன பண்றான், 39 தொகுதியை 8 தொகுதியை குறைக்கணும்னு திட்டமிடுறான். இத நம்முடைய முதலமைச்சர் கரெக்டா அதை உணர்ந்து கொண்டு அதை அனைத்து கட்சி கூட்டத்தை 5ஆம் தேதி கூட்டுறார். அமைச்சரவை கூட்டம் நடத்துறார். அமைச்சரவை கூட்டம் நடத்தி அதுல ஒரு முடிவு எடுக்கிறார். அனைத்து கட்சிகளையும் 5ஆம் தேதி வரவழைச்சு இதை ஆரம்ப கட்டத்திலே எதிர்க்க வேண்டும், ஆரம்ப கட்டத்திலே எதிர்க்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அறிவித்ததற்கு பின்னாலதான் பாத்தீங்கன்னா மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எல்லாம் உஷாராகிறாங்க. இந்த ஒரு வெண்ண வெட்டி ஒருத்தங்கிறான் பார், இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அந்த அண்ணாமலை சொல்லுது தமிழ்நாட்டுக்குள்ள நீ எல்லாம் உன்னை எவ்வளவு அரசியல்வாதியே மதிக்கிறடா, உன்னை எப்படா போய் உன்னை எப்படா உன்னுடைய கருத்தை மக்கள் ஏத்துக்குவாங்க, நீ எதை சொன்னாலும் பொய்ய பேசுற, பித்தலாட்டம் பேசுற, நீ சொல்ற தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்படி தானடா சொன்னீங்க நீட் தேர்வு வரும்போதோ, இப்படி தானடா சொன்னீங்க நீட் தேர்வு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நீங்க இன்னைக்கு என்ன நிலைமை,
நீட் வந்து பாத்தீங்கன்னா 1178 மார்க் எடுத்த அனிதாவால டாக்டர் ஆக முடியல. ஆனா நீ என்ன பண்ற, அதே மேல் படிப்புக்கு நீட்ல என்ன பண்றீங்கன்னா மைனஸ் மார்க் இருந்தா கூட செலக்ஷன். ஏன்? தேர்தல் வருகிற நேரத்துல அதை சொல்ற. ஆனா நீட் தேர்வுல பாத்தீங்கன்னா பெரிய துரோகம் பண்ணீங்க. இப்பேற்பட்ட துரோகம் பண்ணுங்களை உங்களை எப்படி நம்ப முடியும்? மக்கள் உங்களை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதனாலதான் தலைவர் தெளிவா சொல்லிட்டார். அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் மணிப்பூர்ல பண்ணான் பாருங்க, மணிப்பூர்ல ஒரு கலவரத்தை உருவாக்கினான்னு பாருங்க, அந்த கலவரத்தை இங்க கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்காக ஜாதி மோதல், அந்த மத ரீதியான மோதல், இதை தமிழ்நாட்டுல கொண்டு வரணுன்றான். அதனாலதான் திருப்பரங்குன்றத்துல அந்த இஷ்யூவை கையில எடுக்கிறானுங்க. ஒண்ணுமே இல்ல. அங்க இருக்கக்கூடிய வியாபாரி சொல்றான், அங்க இருக்கக்கூடிய வாழ்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் சொல்றான், அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்லுது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க அசிட்டிஸ் எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். இவன் தான் வந்து வெளியில இருந்து வந்து பிரச்சனை பண்றான். அந்த எச் ராஜா ஒருத்தங்கிறான் பார், ஏய் நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியாடா, நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா, நீ என்ன கர்மண்டா உங்களுக்கு தெரியும்? ஒரு மயிரும் தெரியாது. நீ வந்து நான் இதை பண்ணிடு அதை பண்ணி நான் இப்ப சொல்றேன், இந்த எச் ராஜாவும் சரி, இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் சரி, உன் தொகுதியில நீங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரா ஜெயிக்க முடியுமாடா? அவங்கள கவுன்சிலரா ஜெயிக்க முடியுமா? மக்கள் உங்களை ஏத்துக்கலையே. மக்களை ஏத்துக்கல, நீ எதுக்கு வந்து பிரச்சனை பண்ற? நாட்டுல கலவரத்தை உருவாக்கணும்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காது ராஜா. கலைஞர் புள்ள அது, இது கலைஞர் புள்ள தளபதி. கலைஞரை காட்டுல இன்னைக்கு மிக வேகமா இருக்கிறார். தளபதி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா மாநில முதலமைச்சரும் விழிப்படைந்து இருக்கிறாங்க. ஆம், இது உண்மை இருக்குன்னு சொல்லி பிஜேபி காரன் இந்த திமிர் பண்ணுவான்னு சொல்லித்தான் இன்னைக்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் பிறந்த நாள்ல ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொன்னு கேட்டீங்கன்னா, திமுகவின் அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, கொள்கை ரீதியாக மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சின்றத இன்னைக்கு அதை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் கையகப்படுத்தணும்னு நினைக்கிறான். இந்த கல்வியில கை வைக்கணும்னு பாக்குறான். அதுதான் நம்முடைய முதலமைச்சர் இந்த பிறந்த நாள்ல ஒரு பிரகடனம் பண்ணி இருக்கிறாரு. என்ன பண்ணி இருக்கிறாரு கேட்டீங்கன்னா, மாநில சுயாட்சியை நாம் காப்போம். இன்னைக்கு கல்வியில அவன் கைய வைக்க பாக்குறான். கல்வியில பாத்தீங்கன்னா ஒரு துரோகத்தை ஏற்படுத்த பாக்குறான். மும்மொழி கொள்கையை திணிக்கணும்னு பாக்குறான். இதை உணர்ந்து கொண்டுதான் தென் மாநிலங்களில் இந்த பிரச்சனை உருவாகும். நமக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. இந்த ஆபத்தை தடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று இந்த பிறந்த நாள்ல சொல்லியிருக்கிறார். நேற்றைக்கு கூட கொட்டிபாக்கத்தில் நடந்த கூட்டத்துல சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் தலைமை தாங்குங்கள், நீங்கள் தலைமை தாங்குங்கள், உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த துரோக அந்த எண்ணத்தை நாம் முறியடிப்போம். ஒரு கட்டத்துல காதர் மொய்தீனே சொல்றார், வாளேந்தி போராடுவோன்றார், வாளேந்தி போராடுவோன்றார். ஏன்னா இவனுடைய திமிரு அடக்கிறதுக்கு தென் மாநிலங்களில் இருந்து தான் கண்டன குரல் எழுப்ப வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் தீர்மானித்திருக்கிறார். அவர் பின்னால் நாம் இருப்போம். வாழ்க தளபதி, வாழ்க தமிழக முதலமைச்சர். நன்றி, வணக்கம். ஒரு ஆளு மேல 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.